ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பு நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் ஆண்டவர் என்னை பலத்தோடு இந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? கர்த்தர் என் கூட பேச போகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆரம்பித்ததிலிருந்தே ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஆசை என்னன்னா நம்மள ஒரு முத்திர மோதிரமா மாற்றணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஹல்லேலூயா. அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னென்ன காரியங்களை நம்ம மாற்றணும், எப்படி இருந்தா இன்னும் அழகான முத்திரை மோதிரமாய் மாற முடியும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜபங்களிலையும் ஆண்டவர் வித்தியாசமாய் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளை ஒரு வித்தியாசமாக ஒரு முத்திரை மோதிரமாய் மாற்ற போகிறார். நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12வது வசனம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் கூட இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆவியானவர் உடைய வார்த்தையை தீர்க்கமாய் சொல்லும்படியா நான் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஒரு பலன், சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் தீரு பட்டணத்தில் உள்ள ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இருந்தே இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சோம், தியானிக்க ஆரம்பிச்சாச்சு. ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாத்தீங்கன்னா 5 நபர்களை முத்திரை மோதிரமா ஆண்டவர் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அதுல முதல் நபர் ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட யோசேப்பு. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் போன வாரத்துல நம்ம தியானித்ததான ஆமான். ஆமான் கையில உள்ள மோதிரம் மொர்தெகாய்க்கு. ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல அதுக்கப்புறவு எஸ்தரின் புத்தகத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பையும் மொர்தெகாயையும் ஆண்டவர் அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்து அழகு பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த 2 நபருமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து டைரக்டா மோதிரத்தை வாங்கல. அவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, பிசாசினுடைய சத்துருவின் கையிலிருந்து ஒரு நபரின் கையில் உள்ளதை ஆண்டவர் வாங்கி அவங்க கையில் என்ன செஞ்சார், கொடுத்தார். ஹல்லேலூயா. மீதி உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது தீரு அந்த பட்டணத்துல உள்ள ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவருக்கு டைரக்டாவே அவர் அந்த தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே, உலகம் உருவேற்படும் முன்பதாகவே அந்த மோதிரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருபாபேலுக்கும் ஆண்டவர் டைரக்டாவே கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அதனுடைய வித்தியாசத்தை நான் பிறகு சொல்லுவேன். அது போலவே புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா கெட்ட குமாரனுக்கும் ஆண்டவர் முதல்லையே அந்த முத்திர மோதிரத்தை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. 5 நபர்களை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த 5 நபர்களையுமே யோசேப்பும் மொர்தெகாயும் பார்த்தீங்கன்னா அந்த சத்ருவின் கையிலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த முத்திரை மோதிரத்தை வாங்கினாங்க. மொர்தெகாயும் அப்படிதான், சத்ரு கையிலிருந்து ஜபத்தோடு அந்த மோதிரம் அவங்களுடைய கையில கொடுக்கப்பட்டது. செருபாபேலும் கெட்ட குமாரனும் பார்த்தீங்கன்னா, செருபாபேல் போன பாதை என்னன்னா, அவன் நிறைய கஷ்டம், நெருக்கம், நிந்தனைகள், போராட்டம், அழுகையின் பள்ளத்தாக்கு, இதெல்லாம் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை, திடன்கொள், நீ பயப்படாத, நான் உன்னை என்ன செய்வேன், முத்திரை மோதிரமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதலையே ஆசீர்வாதத்தை முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டவங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. தீரு பட்டணத்தில் உள்ள ராஜாவுமே அப்படிதான். முதல்ல ஆண்டவர் அவனை முத்திரை மோதிரமாக அவனை வச்சிருந்த இந்த நாளில் நம்ம அதை தான் என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம்.
ஆனா செருபாபேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில எல்லாவற்றையும் சகித்தது நிமித்தமாய் ஆண்டவர் அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், சில பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதல்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாம கரெக்டா ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடந்து அந்த முத்திரை மோதிரத்தை காத்து கொண்டவர்களா அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? இல்லை, எனக்கு இன்னும் முத்திரை மோதிரம், எனக்கு ஆண்டவர் என்னை முத்திரை மோதிரமா இன்னும் அழைக்கல, ஆனா நான் கஷ்டத்தின் பாதையில நெருக்கத்துல தான் போறேன், இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை காணல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த நாட்கள்ல இந்த பாதை உங்களுக்கு அந்த முத்திரை மோதிரத்தை சுதந்திரிப்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? அதனால நீங்க எதுக்குமே சோர்ந்து போக வேண்டாம். அப்போ ஆண்டவர் முத்திரை மோதிரமா முதலே அழைச்சிட்டாரோ, நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த போற பாதை அதை நம்ம அடைவதற்கு தான், அந்த லெக்கை அடைவதற்கு தான். ஏன் தெரியுமா? இந்த வருஷம் ஆண்டவர் சபைக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவராலேயே பார்த்து பார்த்து செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உருவாக்கப்பட்ட முத்திரை மோதிரம். சாதாரண வெறும் முத்திரை மோதிரம், மனுஷனால செய்யப்பட்ட அப்படிப்பட்ட மோதிரம் கிடையாது. கர்த்தரே நம்மை அழகு பார்த்து உருவாக்கப்பட்ட முத்திரை மோதிரமாய் இந்த நாட்கள்ல உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாருடைய காதுகளெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ உங்க எல்லாரையும் ஆண்டவர் விசித்திரமாய் செய்யப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வசனத்துக்கு நேராக வரலாம். எசேக்கியேல் அந்த 28வது அதிகாரத்தை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, அதுல பார்க்கும் பொழுது முதல்லயே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த எசேக்கியேல் 28வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 11வது 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 12வது வசனம், மனுபுத்திரனே, அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு கீழே ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அந்த தீரு நாட்டுல உள்ள அந்த ராஜாவை அழகுபடுத்தி வைத்திருந்தார்னா, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். 13வது வசனத்துல, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களாலும் பொன்னும் உன்னை மூடி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா ஆண்டவர் ஞானத்தினால நிறைந்தவராய் முதலையே உருவாக்கி இருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பூரண அழகுள்ளவராய் உருவாக்கி இருந்தார். ஞானத்தினால, பூரண அழகு உள்ளவனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பத்மராகம் இதெல்லாம் சொல்லும் பொழுது அவரை சகலவித பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவருக்கு எல்லாமே கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு ஐஸ்வர்யம், ஆஸ்தி எல்லாவற்றையும் கொடுத்திருந்தவராய் இருந்தார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அப்புறம் 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீ காப்பாற்றுகிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இந்த அதிகாரங்களை கீழே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியமா அவனுக்கு முதல்லயே என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. முதல்லயே என்ன கொடுத்திருந்தார்? ஞானத்தை கொடுத்திருந்தார், பூரண அழகை கொடுத்திருந்தார், சகலவில ரத்னங்களும் அந்த பொன்னும் அவர்கிட்ட இருந்தது. அது மாத்திரமல்ல, அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் அவன் இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார்? அந்த ராஜாவை வச்சிருந்தாரு. அது மாத்திரமல்ல, அவனுமே நேர்மையானவனா என்ன செஞ்சான்? இருந்தான். ஹல்லேலூயா. இவ்வளதையும் கொடுத்த தேவன் கீழே பார்த்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, அவன் வியாபாரத்துல 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, உன் வியாபாரத்தில் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, முதல்ல எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஞானத்தை கொடுத்தாரு, அழகை கொடுத்தாரு, அந்தஸ்தை கொடுத்தாரு, படிப்பை கொடுத்தாரு, என்னென்ன வேணுமோ உலக அந்தஸ்து, பொண்ணு, பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து அவன் நேர்மையாக தான் நடந்தான். ஆனா இன்னும் அந்த வியாபாரத்துல அவனுக்கு பணங்கள், செல்வாக்கு அதிகமாக அதிகமாக என்ன பண்ணிட்டான்? அவன் பாவம் செய்தான். ஹல்லேலூயா. அதுல பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆஸ்தி, அந்தஸ்தெல்லாம் அவன் என்ன செஞ்சுட்டான்? மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. அதை சரியான முறையில கையாளல. ஹல்லேலூயா. கையாளது நிமித்தமாய் இந்த அதிகாரத்தை நான் 3 பகுதியா பிரிச்சேன். முதல்ல உள்ள அந்த
6 வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் செய்த தவறு, நம்ம அடுத்து அவன் செய்த தவறை தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். நடுப்பகுதியில 7லிருந்து 10வது வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஒரு குழந்தை வந்து நம்ம சேட்டை பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பிள்ளைகள் சேட்டை பண்ணிட்டுனா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பிள்ளைகளை என்ன செய்வோம், அடிச்சிருவோம். நல்லா அடிச்சு நம்ம அந்த ஆதங்கம் தீர்ற அளவில் பிள்ளைகளை அடிச்சு அது அழுத பிறகு நான் ஏன் உன்னை அடிச்சேன், நீ இப்படி பண்ணதுனால தான் என்ன செஞ்சேன், உன்னை அடிச்சேன், நீ இப்படி பண்ணாம இருந்திருந்தீன்னா நான் உன்னை அடிச்சிருப்பனா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தீரு பட்டணத்தில் உள்ள ராஜாவுக்கு செய்த காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருந்தாரு. அதற்கப்புறம் அவன் செஞ்ச தவறு என்ன, தவறு செஞ்ச உடனே ஆண்டவர் தண்டனையும் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தண்டனை கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இவ்வளவுலாம் செஞ்சனே, ஆனா நீ பாவம் செய்தாய். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த அதிகாரத்தை முதல் காரியத்திலேயே ஆண்டவர் அவன் செய்த தவறை தான் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் செய்த தவறு, அந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம். 2வது வசனத்தை வாசிங்க. நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்குகிறபடினால். ஹல்லேலூயா. இதுல ஃபுல்லா அவனுடைய வார்த்தைகள், அவன் செஞ்ச தவறு என்னன்னா 2 காரியம் தான். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, இருதயத்துல ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இது அப்படியே எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லூசிஃபர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான அந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனா அவனுக்குள்ள வந்தது, நான் தேவனுக்கு ஈடானவன் என்று சொல்லி ஒரு பெருமையும் மேட்டிமையும் சுயநலமும் சுய இச்சையும் அவனுக்குள்ள வந்தபடியினால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை கீழே தள்ளினார். ஹல்லேலூயா. அந்த தீரு பட்டணத்துல உள்ள இந்த ராஜாவுக்கு ஒப்பனையா இந்த சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே அந்த கீழே விழுந்ததான லூசிஃபர் தான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த நாள்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு எல்லா அந்தஸ்து ஆஸ்தி கொடுக்கும் பொழுது நமக்குள்ள முதல் காரியம், நம்முடைய இருதயத்துல மேட்டிமை பொறாமை வரக்கூடாது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன மேட்டிமையெல்லாம் வந்தது பாருங்க. அவன் அழகை குறித்து மேட்டிமை வந்தது, அவன் அந்தஸ்தை குறித்து மேட்டிமை வந்தது. அழகு அந்தஸ்து உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய பெருமையும் அவனுக்குள்ள என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. தானியேலை குறித்து, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எதனால ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, வெளிப்படுத்திடுவார் என்று சொல்லி ஆவிக்குரிய பெருமை. ஹல்லேலூயா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தை குறித்து பெருமை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரம், அந்த வேலைகள், அந்த அந்தஸ்து எல்லாத்தையும் வச்சு பணத்தை குறித்ததான ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. கடைசியாக வந்தது என்ன, தேவனுக்கு இணையான இருதயமா அவன் என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இணையான இருதயம் இருக்கிறது அது ஓகே தான். ஆண்டவருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும், அதெல்லாம் என்ன செஞ்சுதான் ஓகே தான். ஆனா நான் தான் தேவன், நான் தான் கர்த்தர் என்று சொல்லி நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள காணப்பட்டதான காரியம் பாருங்க, எல்லாமே அடங்கிட்டு, உலக பிரகாரமான காரியம் அடங்கிட்டு ஆவிக்குரிய பிரகாரமான காரியமும் அந்த தீரு பட்டணத்தில் உள்ள அந்த ராஜாவுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஸ்பெஷலா
விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமா ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிருந்தாரு, வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, எல்லாம் எனக்கு இருந்தது, எனக்கு என்ன குறை அப்படிங்கிறதுல அவனுக்குள்ள வந்த காரியம் அவன் இருதயத்தில் வந்ததான பெருமை, மேட்டிமை. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே வசனம் தான், ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க ரொம்ப சின்சியரா சீரியஸா எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம், எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நின்னா அவரை மீறி நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. சாதாரணமா யோசித்து பாருங்க, நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுது, நம்ம பெண்களா இருக்கிறோம், நம்ம ஒரு காரியத்தை செய்யலான்னு இருக்கும் பொழுது, நம்ம நம்முடைய வீட்டில் உள்ளவங்க, கணவராக இருக்கட்டும், இல்லை நம்ம அம்மா அப்பா யாராவது இருக்கட்டும், இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்கள மீறி செய்வதற்கு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் யோசிப்போம், அப்படித்தானே? ஆனால் நமக்கு தெரியும் இந்த காரியத்தை செஞ்சால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு சக்ஸஸாக இருக்குமேன்னு தெரியும். ஆனால் சாதாரணமாக அவங்க எதிர்த்து அந்த காரியத்தை வேண்டான்னு சொல்லும் பொழுதே நம்ம தடுமாறுவோம். ஆனால் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நின்னார் அப்படின்னா அவரை மீறி ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துல இருந்து அற்புதம் வரும்னு எதிர்பார்த்து பெருமையா அது வந்துட்டுனா நம்ம இப்படி இவளையா ஒரு வழி பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், இது வந்தா இவ ஆட்டம் எப்படி ஆடுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விதத்துல அந்த பணம் வந்த உடனே பெருமை வரும் அப்படின்னு ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துட்டுனா ஆண்டவர் அந்த காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா யோசிக்கணும். தாழ்மை உள்ள இருதயம் நம்ம இருதயத்துல கண்டிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம், கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை பெற்றவர்களா தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு அந்த காரியம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அது அவங்களுடைய இருதயத்துல ஒரு சமாதானமே என்ன செய்யாது, இருக்காது. பெருமையா இருக்கும் பொழுது மேட்டிமையான பேச்சு, எனக்கு கிடைக்காதா உனக்கு கிடைச்சிட்டு, எனக்கு இப்படி நடந்து தெரியுமா, உனக்கு எப்படி நடந்து தெரியுமான்னு சொல்லி அந்த பேச்சில் ஆண்டவர் என்ன செய்யறாராம், அருவருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நம்முடைய இருதயத்துல இந்த பலிபிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நீங்க எல்லாமே என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்மளை அறியாமலே சில நேரம் சில காரியங்கள் நம்ம அறியாமலே என்ன செஞ்சிரும், வந்துடும். ஆனாலும் அவற்றிற்கு நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கும் பொழுது, மனத்தாழ்மையை நம்முடைய இருதயத்திலே அணிந்தவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. வரக்கூடாத இந்த இடத்துல இருந்து அற்புதமே வராது பாருங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து அற்புதம் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து இங்கேயா ஒண்ணுமே நடக்காது, இவங்க மூலமாவா எதுவுமே நடக்காது அப்படி என்று சொல்லி நீங்க யாரெல்லாம் யோசிக்கீங்களோ, எந்தெந்த வழிகள் எல்லாம் நினைக்கீங்களோ, நீங்க தாழ்மையா ஆண்டவருடைய சமூகத்துல அடங்கியிருந்து அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்கிறவர்களாய், அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய் நீங்க இருந்து பாருங்க, திறக்காத வழி கூட திறக்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டவர் இதை தான் நம்மகிட்ட விரும்புகிறார். நம்முடைய பெருமையின் சிந்தை முற்றிலுமாக அழிந்து நம்முடைய இருதயத்துல ஒரு தாழ்மையின் சிந்தை வரும் பொழுது நாம தான் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரத்தை பாதுகாக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார்ல, எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? நாங்கள்லாம் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் ஆல்ரெடி ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம பாதுகாத்து கொள்றதுக்குரிய வழிமுறைகளை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலிருந்து வேதத்திலிருந்து தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். வேதத்திற்கு அப்பாறு நம்ம எதுவுமே தியானிக்கல. நம்ம கிட்ட பெருமை இருக்கக்கூடாது, மேட்டிமை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும், ஏனெனில் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அந்த பெருமையான காரியங்களை நம்ம களைந்து விட்டு தாழ்மையின் சிந்தையை அணிந்தவர்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாவுல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நாவானது சிறிய அவயம்தான். நம்முடைய சரீரத்துல நாக்கு என்னதான்? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா?
நான் பேசுற தூக்கம் வருதோ? இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை நான் தீர்க்கமா சொல்றேன். உண்மையாகவே நேற்று நான் உட்கார்ந்து செய்தி எடுக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தா, எழுதிக்கிட்டே இருந்தேன். நான் இப்படி எந்த மெசேஜ் எழுதுறத பாஸ்ட் பார்த்துருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுவரை. ஹல்லேலூயா. நான் எழுத ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, நானும் எழுதிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில நான் கிளம்புற வரைக்கும் எழுதிக்கிட்டே தான் இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறபடினால தான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? நமக்கு பிடித்த ஒரு நபர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு சொர்க்கம் போல இருக்கும், அப்படிதானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஆறுதலா இருக்கும். என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கா, எப்பவுமே என்கிட்டே தான் பேசுறா, அவகிட்டலாம் பேசுறது இல்லை, நம்மளை தான் ரொம்ப விரும்புகிறான் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அதே காட்டில ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாருன்னா, எப்பா ஆண்டவர் நம்ம சைடு இருக்காருப்பா, இது போதும், யார் நமக்கு விரோதமா எழும்புனா என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமா எழும்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாயிரும். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு, நமக்கு அற்புதம் செய்ய போகிறாரு, நம்மளை ஒரு முத்திரை மோதிரமாக மாற்ற போகிறாரு. அப்போ இந்த காரியத்துலலாம் நம்ம என்ன செய்யணும்? மாறணும். எப்படி ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதே போல் ஆண்டவர் நம்மை மாற்றி நினைக்கிற அந்த சில கரெக்ஷன்களையும் நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இப்போ இதில் நாவை குறித்து பார்க்கிறோம். நாக்கு சிறிய அவயம் தான் நம்ம சரீரத்தில். ஹல்லேலூயா. இந்த ஒரு விரலால தொட்டு என்ன செஞ்சிடலாம்? நாக்க காட்டிடலாம். ஆனால் தொடரும்போது உள்ள டபக்குன்னு உள்ள போயிடும், கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. கீழே பாருங்க, பெருமையானவைகளை என்ன செய்யுமா? பேசும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்படியே நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த வாயிலிருந்து பக்கத்துல ஒரு அக்காட்ட ஒரு காரியம் சொன்னீங்கன்னா நீங்க அடுத்த நாள் கூட போக வேண்டாம், சாயங்காலத்துக்குள்ள ஃபோன் வந்துடும், அம்மா நீ இப்படி சொன்னியாமே அப்படின்னு. அடப்பாவமே, இப்போதான்டா சொல்லிட்டு இந்த சைடு திரும்பினா அதுக்குள்ளே இந்த நியூஸ் அந்த அக்காவுக்கு எப்படி போச்சு. ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு துரிதமாய் சொல்லணும். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கேட்காதவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன செஞ்சிடலாம்? அந்த வார்த்தைகளை சொல்லலாம். சபைக்கு வராதவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினான்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம துரிதமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா தேவையில்லாத அந்த அக்கா கதை, இன்னைக்கு அந்த அக்கா கதை தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? இழுத்து சொல்லுகிறவர்களாய் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டு காரியங்களே அப்படிதான். வீட்டில் உள்ள காரியங்களை வீட்டிலேயே நம்ம வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்ட சொன்னா அவங்க ஜெபிப்பாங்க, நம்பிக்கையானவங்க ரெண்டாவது பக்கத்துல இருந்தாலும் ஜெபிக்கிறவங்ககிட்ட என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனா அந்த ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கவும் செய்வாங்க, போய் சொல்லி கொடுத்துருவாங்கன்னா அந்த அவங்க கிட்ட நம்ம காரியங்களை சொல்லவே கூடாது. நாவின் மூலமாய் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த நாக்கு அது என்ன செய்யுமா? பெரிய காட்டையே கொளுத்தி அழிச்சிருமா. அதை நெருப்புக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நாவின் மூலமா நம்ம என்ன சொல்லணுமோ அதை மாத்திரம்தான் சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் பாருங்க, யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெருமை குறித்து சொல்லி அதற்கு கீழே நாக்கு, அந்த பெருமையான பேச்சு நம்முடைய நாவில் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் உள்ளவங்க கதை, வீட்டு கதை, ஊர் கதைலாம் சொல்றதை காட்டிலும் நம் நாவிலிருந்து பெருமையான பேச்சுகள் கூட என்ன செய்யக்கூடாதான்? வர முடியாத. என்னக்கா இது நீங்கள் 300 ரூபாய்க்கு தான் எடுத்தீங்களா? இதே மாதிரி தான்க்கா காஸ்ட்லியாக நல்ல குவாலிட்டியாக நான் 1000 ரூபாய்க்கு எடுத்து சேலை உடுத்துனேங்க்கா, ஆனால் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பெருமையான பேச்சுகள் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. வேண்டாம். அதில் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய அந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்க ஒரு அக்கா கிட்ட, அவங்க மனசு கஷ்டப்படும். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய நாவின் மூலமாய் பெருமையான பேச்சுகள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன காரியம் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய காரியங்களை நம்முடைய நாவினால பெருமையாக பேசவே கூடாது. ஹல்லேலூயா. அது வேண்டாம், அது ஆண்டவருக்கு பிடிக்கல. பெருமை உள்ளவர்கள் சொல்லிட்டு நம்ம ரொம்ப பெருசா உள்ளதுக்கு தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். ஹல்லேலூயா. நாளைக்கு நமக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டியதா இருக்கும். ஒரு 1 லட்ச ரூபா நமக்கு ஒருத்தவங்க தர்றதுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஆனா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பெருமையா அவங்கள பத்தி இவங்கள பத்தி பெருமையா ஒன்று பேசி என்ன மாதிரி வருமா அப்படின்னு பேசியிருந்தா அது பிளாக் ஆகி தான் நிற்கும். ஹல்லேலூயா. 10 நிமிஷத்துல அந்த அற்புதம் நடக்கும்.
நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வாயினால பேசின பெருமையான வார்த்தை அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா நிற்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த காரியம் நம்ம பார்த்தோம், கசப்பான வேர் நம்முடைய இருதயத்துல வளர விடவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல யாருக்கிட்டையுமே கூடுமானவரை நம்ம சமாதானமாய் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் பேசி, அந்த ஒருவேளை அவங்க மேலதான் தப்பு இருக்கும், நம்ம மேல தப்பு இருக்காது, ஆனாலும் நீங்க கூடுமான மட்டும் அந்த சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். கசப்பான வேர் அது என்ன செய்யும், வேறு கிளம்பி எலும்பிச்சு அதுக்கப்புறம் அது கிளவிட்டு அது பூ பூத்து காய்ச்சி கனி கடைசியில ரொம்ப ஒரு பெரிய பகையில கொண்டு நம்ம மனசு ஒரு பெரிய கல்லை சுமக்கிற மாதிரி ஒரு பகையில கொண்டு விட்டுரும். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய இருதயத்துல கசப்பான வேர்கள் விரோதங்கள் அது வைக்காமல், அது வச்சுட்டு சில பேர் பெருமை கூட என்ன செய்வோம், பாராட்டுவோம். அவ கூடயா 1 வருஷம் ஆயிட்டு பேசுறதே என்ன செய்யாது, என்ன கிடையாது. ஹல்லேலூயா. 1 வருஷம் ஆயிட்டு அதை ஒரு பெருமையா வேற செஞ்சது தப்பு. அவங்க கிட்ட நான் 1 வருஷம் பேசவே இல்லை, அவங்க கிட்ட நான் 5 வருஷம் பேசாம இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வீட்டுக்கார்ட்ட நான் 2 வருஷமா பேசல தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் சாப்பாடை மட்டும் டேபிளில் வச்சிருவேன், அவர் பாடு சாப்பிடுவார், 500 ரூபா காசை வைப்பார், போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அசிங்கம். ஹல்லேலூயா. நம்ம அவங்க மேலே தப்பே இருந்தாலும் நம்ம மேலே நம்ம பண்ணதை அவங்க சில நேரம் புரிஞ்சுக்கிறாம இருப்பாங்க. இல்லைன்னா அந்த வேலையின் பழு நிமித்தமா ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை ஹார்ஸாக சொல்லியிருக்கலாம், மனசுக்குள்ளே அழுதுட்டு என்ன செஞ்சிடணும், அதை அவங்க கிட்ட அதை காட்டவே கூடாது. ஹல்லேலூயா. 10 நிமிஷத்துக்கு மேலே நம்முடைய சண்டையோ நம்முடைய பகையோ அதுக்கு மேலே வளரவே கூடாது, காலில் நாள் விழுந்துடணும். ஹல்லேலூயா. தப்பு இல்லையே. ஆமென். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம கூடுமான வரைக்கும் கசப்பான வேர் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்க்கக்கூடாது. எங்கள் அம்மா அப்பா பேசாமல் இருந்தாங்கன்னா 1 வாரம் 2 வாரம்னாலும் பேசாமல் இருப்பாங்க, எங்கள் அப்பா நல்லா அப்படியே இருந்துருவாரு அப்படிலாம் பிள்ளைகள் சொல்கிற அளவுக்கு அது சாட்சி கிடையாது. ஹல்லேலூயா. சாட்சி அது இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். எப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா சண்டை போட்டு ஒரு நாள் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஸ்கூலில் போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு சாட்சியின் ஜீவியம் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். ஹல்லேலூயா. அதான் கசப்பான வேர் நம்முடைய வாழ்க்கையில் வேர்கொள்ளாத அளவிற்கு நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் தெரியுமா, நம்மெல்லாம் விசித்திரமாய் செய்யப்பட்ட, அதை மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவரை நம்மளை முத்திரை மோதிரமாய் வைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லியிருக்குது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். ஹல்லேலூயா. ஒன்றையும் வாதினாலாவது அப்படின்னா நம்முடைய சுயநலத்தினாலாவது தன்னலத்தினாலாவது. ஹல்லேலூயா. சுயநலம், செல்ஃபிஷ். வீண் பெருமையிலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்யணுமா, தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா நினைக்கணுமா. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள நம்மளை விட அவங்க மேன்மையானவங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்துல நினைக்கணும். என்னை விட நீ உயர்ந்துருவியா, என்னை விட நீ எப்படி, என்னை விட உன்னால எல்லாரும் என்ன பார்க்கீங்களா, வசனத்தை நான் வாசித்துட்டேன். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக, தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணணுமா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாட்களில் அதை அர்ப்பணிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நமக்கு அருகில் இருக்கிறவங்க, நம்முடைய சொந்தக்காரங்க, நம்மளை விட ஒருவேளை அவங்க குறைந்த சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், ஒருவேளை வசதியில குறைவுள்ளவர்களா இருக்கலாம். ஆனா இல்ல, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நம்ம அவங்கள என்ன செய்யணுமா, தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன செய்யணுமா, என்னன்னா அவங்க உயர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இருதயத்துல இருக்கணுமா. அது ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. ப்ரெஷியஸா நினைக்கணும். நம்மளை விட நம்மளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்துல கொடுத்துருக்கிறாருன்னா நம்மளை காட்டில நம்ம பிள்ளைகளை 2 மடங்கு ஆண்டவர் பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எண்ணம் நம்முடைய இருதயத்துல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பெண்களா இருக்கிற நம்ம வீட்டில் உள்ள ஆண்களை மேன்மை உள்ளவர்களாக என்ன செய்யணும், என்னணும். என்ன விடவா, நான் இவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கேன், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, 10 தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் நினைக்க கூடாது, சிந்தையில கூட நினைக்க கூடாது. கண்டிப்பா வாயினால சொல்ல மாட்டோம், ஏன்னா வீடு 2000 அப்படித்தானே. கண்டிப்பா வாயினால சொல்ல மாட்டோம், ஆனா சிந்தையினால் கூட நம்ம
யோசிக்க கூடாது. எனக்கு தெரிந்தது அவங்களுக்கு தெரியாது, நான் நல்ல இங்கிலீஷ்லாம் எனக்கு வாசிக்க தெரியும், படிக்க தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும், அப்படிலாம் நம்ம சிந்தையில கூட யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தங்களிலும் மேன்மை, ரொம்ப மேன்மை எண்ணி பாருங்களேன். நீங்க தான் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது உங்ககிட்ட உள்ள ஒரு பியூட்டி, அழகு. ஹல்லேலூயா. நீங்க அப்படி எண்ணுவது, அப்புறம் பொறுமையா இருப்பது, தாழ்மையா இருப்பதெல்லாம் நமக்குள்ள ஒரு அழகு. ஹல்லேலூயா. ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறம் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, கோரி, அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி போடுறாங்க கலரா வரணும்னு சொல்லி. அதை காட்டிலும் இதுதான் நமக்கிட்ட இருக்கிறதான பியூட்டி. ஹல்லேலூயா. ஒரு சோப்பை போட்டு அழுக்கு போறதுக்கு ஒரு சோப்பு, என்ன நல்ல முகத்தை கழுவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் முடிஞ்சா ஒரு கருப்பா இருக்கிறவங்க ஒரு பவுடர் அடிக்கணும்னா அடிச்சுக்க வேண்டியதான். அதுக்கு மிஞ்சினது என்னது? ஒன்றுமே கிடையாது. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு போட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு மூஞ்சிலாம் சுருக்கம் விழுந்துடும். அப்புறம் சுருக்கம் விழுந்ததுக்கு ஒரு க்ரீமை ஒன்று யூடியூப்லேயோ எதுலையோ தடவி தடவி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதை போட்டு சுருக்கம் போறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது வேற ஒரு ஃபால்ட்டில் கொண்டு வச்சிரும். அதெல்லாம் எதுக்கு? வேண்டவே வேண்டாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அழகான காரியங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய முகத்திலே தன்னால் ஒரு அழகு வந்துடும். நம்மக்கிட்ட பெருமை இல்லாமல் மனத்தாழ்மையாக இருந்து பாருங்க, அது ஒரு அழகு தான். ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்டையுமே மூஞ்சி இப்படி உருன்னு வைக்காம நல்லா சந்தோஷமா சிரிச்சு, யாருனாலப்பா என்னனாலும் நீ செஞ்சுட்டு போமா போ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பழகி பாருங்க, தன்னால முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு அழகு வந்துடும். அப்படிதானே? அதுதான் நமக்கு அழகு. ஹல்லேலூயா. அதனால ஃபேர் அண்ட் லவ்லி போடுறவங்க இவங்களெல்லாம் நான் குற்றம் சொல்லலை, அது உங்களுடைய ப்ராக்டிஸ். ஹல்லேலூயா. ஆனால் இதை காட்டிலும் அழகான காரியங்கள்லாம் வேதத்தில் இருக்குது. அது நம்முடைய குணாதிசயங்கள் மாறுவது தான். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் நம்ம மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மேன்மையா எண்ணக்கூடிய ஒரு காரியத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். நம்முடைய ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் அடக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய அழகை கெடுப்பதே நம்முடைய ஜென்ம சுவாபம் தான். ஹல்லேலூயா. நம்ம அப்பாக்குள்ள காரியம், அம்மாக்குள்ள காரியம், அது மாத்திரமல்ல நம்ம குடும்பத்துல இவர் இப்படி தானே பண்ணாங்க, நம்மளும் டக்குன்னு ஒரு கோபம், ஒரு எரிச்சல், வாயில வர்ற வார்த்தைகள், பிசாசு, சாத்தான், நீ இப்படிதான், நீ பேசினா இப்படிதான் அப்படின்னு வாயில வர்ற வார்த்தைகள், இது எல்லாமே ஜென்ம சுவாபத்துல அடங்கின காரியம். நம்மளுடைய கேரக்டரே கிடையாது அது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதுல ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். பிள்ளையை திட்டும் போதே நாயை, பைத்தியம், பேய அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது செய்தி கொடுக்கும்போது ஒரு மேம் சொல்லியிருக்காங்க, நம்ம பிள்ளைய சனியனை, பேய அப்படின்னு திட்டும்போது பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போன பேயை யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி வெளியில போனது கூட உள்ள நம்ம பின்னாடியே வருமா. சொன்னவங்க பின்னாடி வராது, அதாவது சொன்னதை கேட்குறவங்க பின்னாடி வராது, சொன்னவங்க பின்னாடி வரும். ஹல்லேலூயா. இனிமேலேருந்து நம்ம பிள்ளைகளையோ, நம்முடைய கணவரையோ, பிரதர்ஸ்லாம் உங்கள் மனைவிகளையோ, ஹல்லேலூயா, நம்ம திட்டுறதை ஸ்டாப் பண்ணாது. நம்மளை அறியாமலே வருகிறதான ஜென்ம சுபாவம். ஹல்லேலூயா. இங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வேணுக்குனே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம வாயின் வார்த்தைகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை நாக்கு குறித்து நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டேன். நம்ம வார்த்தையில் நல்ல வார்த்தைகளை பேசி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களே நடக்கும். ஹல்லேலூயா. எதை அதிகமாக நம்ம அறிக்கை இட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அது மட்டும்தான் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால் அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அப்புறம் பாருங்கள், அந்த ஒரு மேன்மை உள்ளவர்களாக என்ன வேண்டுங்கிற காரியத்தை தான் நான் என்ன செஞ்சேன், சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ முதலாவது காரியம், அந்த தீரு பட்டணத்தில் உள்ள ராஜாவினுடைய வாழ்க்கையில் காணப்படுது ஒரு மேட்டிமை, பெருமை குறித்து பேசும் பொழுது இவ்வளோ காரியம் உள்ள என்ன செஞ்சிருக்கு, அடங்கிட்டு இருக்கு. இன்னும் கிளறிக்கிட்டே இருந்தேன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நேரம் காணாது. பாஸ்ட் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிப்பேன்னு நினச்சாங்க போல, போயிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பாருங்க, சுயநலமான ஒரு காரியம். இந்த தீரு பட்டணத்தில் உள்ள இந்த ராஜா கிட்ட காணப்படுறது சுயநலம். சுயநலத்தினுடைய உச்சகட்டம் பார்த்தீங்கன்னா சுய இச்சை. ஹல்லேலூயா. நாங்கிற ஒரு பெருமை, நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்ம மனைவி, இப்படியே நம்மளை மட்டும் பார்த்தாலே போதும் சொல்லிட்டு ஒரு செல்ஃபிஷான காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஆனால் அந்த பட்டணத்தில் உள்ள ராஜாவுக்கு இருந்தது ஒரு சுயநலம். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள் இதை சொல்லுவதை காட்டிலும் நிறைய பேர் நான் நல்லா இருந்தா போதும், ஹல்லேலூயா, நான் மட்டும் போதும், நான் இருக்கிறதும் சுயநலம் தான். சில பேர் குடும்பத்துக்காகவே வாழ்வாங்க, மற்றவங்க சுற்றி இருக்கிறோம் எப்படி எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு 2 பொரிச்சு மீனா நீ தந்துரு, நீ என்னத்தை திங்கியோ திங்கலையோ போ. ஹல்லேலூயா. இப்படி எந்த வீட்லேயும் நடக்காது கண்டிப்பாக. ஹல்லேலூயா. நம்ம விரும்பி தான் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சுயநலமான காரியங்கள் இருக்கவே கூடாது. நம்ம
வீட்டில் இருக்கும் பொழுதும் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்க நம்ம கணவருக்கு கொடுக்கணுமே, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். சாப்பாடு விஷயத்துல சொல்றேன். ஹல்லேலூயா. அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லை முதல்ல ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்க, பிள்ளைகள் சாப்பிட்றாங்கன்னா பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்யணும்? கேட்கணும், உனக்கு இருக்குதா? ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்ம எனக்கு இல்லை கொடுன்னு நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. ஆனால் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சுயநலம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்களை தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சுயநலம் அப்படியே எப்படி ஆகும் தெரியுமா? சுய இச்சையாயிரும். சுயநலத்தினுடைய அடுத்த கட்டம், உச்சக்கட்ட லெவல் என்னது? சுய இச்சை. சுய இச்சைன்னு போகும்போது அது வீட்டிலிருந்து ஆரம்பித்து அது எங்கே போயிடும்? வெளியில் எல்லாரும் நம்மளை குறை சொல்லுகிற அளவுக்கு என்ன செஞ்சிடும்? ஆயிரும். பணத்தின் மேலே இச்சை. பணத்தின் மேலே இச்சை வந்துட்டா அதனுடைய உச்சக்கட்டம் என்னது? விபச்சாரம், வேசித்தனம். பணத்தை வச்சு என்னனாலும் செய்யலாம், எதனாலும் சம்பாதிக்கலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம், நம்மளை யாரு கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுய இச்சை. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுப்புண்டு என்ன செய்யறான்? சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:14 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நேரம் கொஞ்சமா இருக்கிறனால நான் ஸ்பீடா போறேன். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, சுய இச்சையினால் இழுப்புண்டு அவன் என்ன செய்யறான்? சோதிக்கப்பட்டு பாருங்க, ஏதாவது ஒரு வழியில அவன் அறியாமலே போய் சிக்கிக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிட்ட முதல்ல என்ன செஞ்சிடும்? ஒரு செல்ஃபிஷ் சுயநலம் வரும் பொழுதே நம்ம என்ன செஞ்சிடணும்? கிள்ளி எரிஞ்சிடணும். ஹல்லேலூயா. அந்த சுய இச்சை வரும் பொழுது பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களா இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த 2 தீமோத்தேயு 4:3 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்கவுங்க சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி போதகர்களை தங்களுக்கு தெரிந்து கொள்கிறார்களாம். ஹல்லேலூயா. அவங்க சுய காரியத்துக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்டரை வச்சுக்கிறாங்க. எவரா நான் சொன்னா என்னன்னாலும் செய்வாரு, பிள்ளை கல்யாணம் நடத்தி வைக்க சொன்னா வச்சிருவாரு, பிள்ளைக்கு இதை செஞ்சிடணும். ஆனால் அதில் ரூல்ஸ் இருக்காது, ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு ரெகுலேஷனும் இருக்காது. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லப்படுது, சுய இச்சையினால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போதகர்களை என்ன செய்யறாங்களாம்? வச்சுக்கொள்றாங்களாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு, வானத்தின் வாசல் சபைக்கு வருகிற நம்ம எல்லாருமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஹல்லேலூயா, முதலாவது ஆண்டவரை வச்சிடணும். ரெண்டாவது நமக்கு கொடுத்ததான மெய்ப்பனை, ஊழியக்காரரை நம்ம வச்சுக்கணும். அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நம்ம செய்யும் பொழுது நம்ம விசித்திரமாய் செய்யப்பட்ட ஒரு அழகான முத்திரை மோதிரமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அந்த முத்திரை மோதிரமாய், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய் மாற வேண்டுமானால், இந்த தீரு பட்டணத்தில் உள்ள இந்த ராஜா அது செய்ததான காரியத்தை நம்ம செய்யாம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த முத்திரை மோதிரத்தை நம்ம ப்ரெஷியஸா வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் செருபாபேலை குறிச்சும் எடுத்துட்டு வந்தேன். நான் நேரம் முடிஞ்சுட்டு, ஆண்டவர் சித்தமானா இன்னொரு நாள் நம்ம பெண்கள் ஜெபத்திலேயோ இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம், இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது, நம்ம கிட்ட காணப்படுகிற பெருமை, மேட்டிமை, அது அப்படி என்ன செய்யணும்? பெருமையிலிருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக அது ஒவ்வொரு காரியத்தையும் நமக்குள்ள இருந்து கிளறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பெருமை வரும் பொழுது நாக்கு திறந்துரும், நாவு மூலமா தாறுமாறா ஏதாவது செஞ்சிருவோம், பேசிடுவோம். அப்பா அடுத்து ஒரு பாவம். அதுக்கு மேல பேசிட்டோம்னா அடுத்து தன்னால என்ன வந்துருது? கசப்பு வந்துருது. கசப்பான வேர் நமக்குள்ள வந்துருது. அப்பா அந்த அக்கா என்ன மாதிரி பேசிட்டாகம்மா, என்னால தாங்கவே முடியலங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ணம் வந்துருது. அதுக்கு மேல போகும் பொழுது, இவ என்னோட மேல, இவளை பத்தி எனக்கு தெரியாது, இவ அங்க அப்படி பேசுவா, இங்க இப்படி பேசுவான்னு மத்தவங்கள ஒரு மேன்மை குறைவாய் நடத்துகிறதான பாருங்க. அந்த பெருமை உள்ள வந்துட்டு அப்படின்னாலே அடுத்தடுத்து இன்னும் போனா மேல போயிட்டே இருக்கும். ஆனா அதுல மேலேயே போக வேண்டாம். ஹல்லேலூயா. பெருமையே நமக்கு வேண்டாம். தாழ்மையின் ரூபத்தை நாம் தரித்தவர்களாய், இயேசு தாழ்மையாய் அந்த அடிமையின் ரூபம் எடுத்தது போல நம்மளும் தாழ்மையாய் இருக்கும் பொழுது நம்ம தான் விசித்திரமாய் செய்யப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசித்திரமாய், நான் ஏற்கனவே அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். ஆண்டவரால் பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தோம், சுயநலம் நம்மகிட்ட முற்றிலுமாய் சாம்பலாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழுமி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம். தீரு பட்டணத்தில் உள்ள அந்த ராஜாவை குறித்து, அந்த அவன் செய்ததான காரியம், அவன் செய்த தவறு, அவனுக்கு உண்டான தண்டனை கூட நம்ம என்ன செய்யல, தியானிக்கல. ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் அந்த எசேக்கியேல் 28வது அதிகாரத்தை நீங்க தியானிக்கும் பொழுது இன்னும் நிறைய புதிய காரியங்களை ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி
கற்றுக் கொடுப்பார். எப்படி அந்த முத்திரை மோதிரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாம பாதுகாக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். கண்களை மூடி ஹல்லேலூயா 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னிடத்துல காணப்படுகிற குற்றங்கள் குறைபாடுகள் எல்லாரும் கண்களை மூடி கடைசியா அர்ப்பணிக்கிற நேரம் ஆண்டவர் நம்மளை விசித்திரமான முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறதான ஒரு நேரம். ஆல்ரெடி ஆண்டவர் நம்மளை விசித்திரமா தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில நம்மளை பிரஷியஸா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலே, அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிய காரியங்கள் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு. அந்நாளில் சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த நியூ இயர் ஆராதனையில இருக்கட்டும், முதல் வாரமா இருக்கட்டும், ஆண்டவர் நிறைய காரியங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மோடு பேசினார். அப்படித்தானே? அதெல்லாம் மாற்றும் பொழுது, மாற்றின பிறகு அந்த நாளிலே உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டுட்டோம். முத்திரை மோதிரமா என்ன செஞ்சுட்டோம்? அழைக்கப்பட்டுட்டோம். ஆனா அந்நாளிலே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நம்ம எல்லாரும் முத்திரை மோதிரமா அழைக்கப்பட்டுட்டோம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்து அந்த காரியத்துக்கு நீங்க முற்றிலும் அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமான அந்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க முத்திரை மோதிரமாய் மாற்றப்பட்டது உண்மைதான்ப்பா, ஆனா நாங்க அழைக்கப்பட்ட கூட்டத்திலே நின்ற கூடாது ஆண்டவரே. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல வந்து நிற்கணும் தகப்பனே. ஓ ரீபாலா ஷகார சத்தத்தை உயர்த்தி ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே எங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நிறுத்துவீராக in the name of Jesus. ஹல்லேலூயா. ரீபாலா ஷகார பாலா தியாந்தரபோ. நல்ல அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் உண்டாகட்டும். எனக்குள்ள இருக்கிற பெருமையான காரியங்கள் அகன்று போகட்டும். மேட்டிமையான சிந்தைகள் அகன்று போகட்டும். ஹல்லேலூயா. சுயநலமான காரியங்கள் மறைந்து போகட்டும். எங்கள் நாவை உம்முடைய கரத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறப்பா. எங்கள் நாவின் மூலமாய் வருகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க ஆண்டவரே. விளையாட்டு கூட ஒரு வார்த்தைகளை சொல்லாத அளவிற்கு ஓ ரீபாலா ஷகரதோ லபரபரியந்தரலபோ. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. நம்ம நாவிலிருந்து ஆண்டவரை உயர்த்துகிற அந்த வார்த்தைகள்லாம் வருது. ஆண்டவரை பாடுகிற பாடல்கள், ஆவியின் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாவிலிருந்து எந்த ஒரு அசுத்தமான வார்த்தைகளும் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளும் சொல்லாத அளவிற்கு என் நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை கசப்பான வேர் எங்களிடத்திலே முளைத்து எழும்பாதபடிக்கு இந்த நாள்ல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஆண்டவரை அருகில் உள்ளவர்களை எங்களுக்கு அந்த குடும்பத்தார்களை மேன்மை உள்ளவர்களாய், மிகவும் எண்ணிலும் அதிகமான மேன்மை உள்ளவர்களாய் என்ன எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள்கிட்ட காணப்படுகிற எல்லா செல்ஃபிஷ் எல்லா சுயநலங்களும் எங்களை விட்டு அகன்று போகட்டும் என்று ஆண்டவரே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. முத்திரை மோதிரமாய் எங்களை அழைத்தது உண்மைதான்ப்பா. விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய் அழைத்தது உண்மைதான்ப்பா. ஆனா ஆண்டவருக்கு செருபாபேலுக்கு நீங்க சொல்லும் பொழுது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், முத்திரை மோதிரமாய் உன்னை அழைத்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த ஸ்தானத்துல இந்த வருஷத்துல எங்களை நிலைநிறுத்தும்படியா ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க.